ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சிம்பிளான கீரை கடையல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிறுகீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதை போட்டு கீரை வந்து அறுவடை பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு காடுகளில் போய் நம்மளே வந்து பறிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள் மிக்சடாக வந்து நம்ம கடைவோம். அப்படி தான் வந்து முன்னாடியெல்லாம் இருந்தது. பட் இப்போது வந்து அப்படி இல்லை. செப்ரேட்டாக எல்லா விதமான கீரைகளும் தனித்தனியாக வந்து விதைகள் போட்டு அறுவடை பண்ணுறதுனால தனித்தனியான வெரைட்டிஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சிறுகீரை. முதல்ல அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பண்ணைக்கீரை, அதுக்கப்புறம் தொய்யக்கீரை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சேர்த்து போட்டு கடையும் போது இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து காடுகளுக்குள்ளே நம்மளாக போய் தேடி பறிக்கும்போது தான் வந்து கிடைக்கிது. இப்போ வந்து கடைகள்லாம் அது கிடைக்கிறது கிடையாது. இப்போ முதல்ல வந்து கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 5-6 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கீரை வேகிறதுக்காக ஒரு 1/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு எவ்வளோ காரத்துக்கு மிளகாய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு மிளகாய் எடுத்துகிட்டு அதை சேர்த்து நல்லா வெந்து ஒரு வாசனை வரும். பச்சை மிளகாய் வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை வந்து சேர்த்திடலாம். கீரையை வந்து சேர்த்துனதும் ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம அடுப்பில் அதை வச்சுருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம வந்து ஏற்கனவே சின்னதாக தான் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கீரையும் அதுக்குள்ளே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை மிளகாயும் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால கீரைகளை சேர்த்திட்டு இதுக்குள்ளே ஒரு கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அவ்வளோதான். நல்லா கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறி அப்படியே நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து கீரை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீரை நல்லா சாஃப்டாக குக்காகி இருக்கும். எப்போதுமே வந்து கீரை வேக வைக்கும்போது மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதும்பாங்க. இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை வந்து அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கீரையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதத்துக்கு வேணும், கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைட்ஸெல்லாம் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் பல்ஸில் வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் வணங்கும் போதே அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். ஸோ நல்லா வணங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியான பக்குவத்தில் இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான கீரை கடையல் வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இது நைட்டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கும்போது நம்ம காலையில் இதை விட ஒரு ஈஸியான குக்கிங் இருக்கவே முடியாது. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஹெல்த் வைஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. காலையில் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போதும் சரி, ஹஸ்பண்ட்க்கும் சரி நம்ம இதை கொடுத்துடலாம். ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கீரை கடையில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தவறாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.